Hello everyone, welcome back to our channel. இந்த சேனலோட செகண்ட் குக்கிங் வீடியோ ஸ்குவிட் மசாலா, அதாவது கடுமா மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஸ்குவிட் வந்து இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட் ஃபேப் ப்ரைஸில் வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் $8.50. இந்தியன் ருபீஸில் சொல்லணுன்னா ஒரு 460 rupees வரும். ஸோ அங்கே ஒரு 10 PM ஷாப்பிங் போயிருந்தோம். யூஸ்வலாக அங்கே உள்ளே இருக்க ஃபிஷ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஐட்டம்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேக் பண்ண ஐட்டம்ஸ்லேருந்து தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். யூஸ்வலாக இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம அப்படியே பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க முதல்ல இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மீன் எடுத்திருக்கேன். அதோட தலையில் ஜென்டலாக பிடிச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்கின் மேலே இருக்க இந்த ரெட் கலர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நீங்கள் உங்களோட பேர் ஹேண்டில் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி அப்படியே ஈஸியாக தான் இருக்கும். ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளீன் இது கிடைக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு தலை எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தலை எடுக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். உள்ள அது வந்து ஒரு பிளாக் கலர் டை மாதிரி இருக்கும். அது நடுவில் அந்த இது பிரேக் ஆகிடுச்சுன்னா உள்ளே அது ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். அப்புறம் உங்கள் கையெல்லாம் கூட பிளாக் ஆகிடும். சமைக்கிறப்போ அது கொஞ்சம் கசப்பான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் உள்ளே ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஜென்டலாக எடுத்துருங்க. அது பார்ட் தேவையில்லை. எடுத்ததுக்கப்புறம் இந்த பீஸை ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. நைஃப் வச்சு கட் பண்ணலாம், இல்லை சீசர் வச்சு கட் பண்ணலாம். இவங்களுக்கு சீசர் கம்ஃபர்டபுளாக இருக்கனால சீசர் வச்சு கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள சிக்கனில் இருக்க கொழுப்பு மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணணும், உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கிட்டோட ஹெட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்குறோம். ஸோ அந்த ஹெட்டில் ஒரு குடல் இருக்கும், பிளாக் கலர் டை இருக்கும்னு சொன்னாங்களே, அதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது ஃபுல்லாக கீழே தொங்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நடுவில் அதோட பல்லு இருக்கும், இந்த பிளாக் கலர் டாட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பல்லு அதையும் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஹெட்டில் கொஞ்சம் ஸ்கின் இருக்கும். அப்போ அந்த இதில் நீங்கள் ஒரு ரெட் கலர் இது மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு இது இருக்கும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலசிக்கோங்க. தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் மண் மாதிரி அதில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. தண்ணியில் நீங்கள் அலசும் போதே அது அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண் இருக்கும் பர்பிள் கலரில், அந்த பார்ட் கூட நம்ம ஆட் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது வேணான்னா நீங்கள் அதை பிச்சு எடுத்துருங்க, அது தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான பீஸ் கிடைக்கும். இந்த க்ளீனான பீஸை நீங்கள் நார்மல் பேனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக குக் ஆகிடும் அதில். இதை நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அது அந்தளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ கட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்குவிட் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ரெஷர் குக்கர் பேனில் தான் பண்ண போகிறாங்க. இது ஒரு 5 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஃபஸ்ட் குக்கிங்கில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 minute ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெடிச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 ஆனியன் எடுத்துக்கோங்க. நான் 2 ரெட் ஆனியன் 2 ஒயிட் ஆனியன் அது யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஸோ வதக்கிட்டு அந்த ஆனியன்ஸ்லாம் ஒரு கோல்டன் எல்லோ கலரில் டர்ன் ஆனதுக்கப்புறம்
நீங்கள் அடுத்த இன்க்ரீடியண்ட்டான தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4 தக்காளி அதை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஸோ நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம தக்காளிக்கு முன்னாடி ஆட் பண்ணால் கொஞ்சம் அது அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது அடி பிடிக்காது. மொரோவர் அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சாம்பார் மிளகுப்பொடி அது ஒரு 3 ஸ்பூன் போட போகிறோம். போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வதக்குவோம். கொஞ்சம் நேரம் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது அந்த சில்லி பவுடரோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நான்வெஜ் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலரிங்கும் கொடுக்கும் இது. ஸோ அதுக்காக தான் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஸ்குவிட் எடுத்து போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஸோ வதக்கிட்டு அது நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ நான் மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே லீட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பார்த்தா கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. குக் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஸ்பூனால் கட் பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குக் ஆகலை. எனக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணால் இது ரெடி ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நான் திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தொக்கு மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ லைட்டாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வைக்க போகிறோம். ஸோ வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணாதீங்க. அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் இல்லை மற்ற இதுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ சூடான சுவையான ஸ்குவிட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷிங்காக கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.